ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பாதாம் ஃப்ளேவரில் இருக்கிற ஐஸ்கிரீமு. நீங்கள் இந்த ஃப்ளேவர் தான் வச்சு தான் செய்யணும்னு இல்லை, எந்த ஃப்ளேவர் வேணாலும். ஆனால் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க. நான் ட்ரை பண்ணேன், செம்மையாக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் வந்து பாதாம் ஃப்ளேவர் எடுத்துருந்தேன். இது 100 கிராமு 45 ரூபீஸ் இருந்துச்சு. சுகர் கூட தேவையே இல்லைங்க, இதில் இருக்கிற சுகரே கரெக்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் பால். இது வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் இருக்கும்ல, அந்த பால் இருந்தாலும் ஓகே, எந்த பால்னாலும் ஓகே. ஆனால் 1/2 லிட்டர் இருக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றிடாதீங்க. முழுக்க முழுக்க பால் மட்டும்தான். பால் வந்து நல்லா காய்ச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காக வரும்ல, நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி வரணும். இது பால் ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட் நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி எதுவுமே கண்டிப்பாக ஊற்றிடாதீங்க. பால் பாக்கெட்டில் ஊற்றி கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறோம் அப்படின்னு கூட ஊற்றிடாதீங்க. பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. நான் அடுப்பில் ஃபுல்லாக வச்சு பால் நல்லா பொங்க விட்டு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. சுற்றி வர்ற ஆடை அது எல்லாத்தையுமே உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அது இருந்தாலும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி சில்வர் கரண்டினா கொஞ்சம் நல்லா அந்த ஆடையெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பாலை ஃபுல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆயிடுச்சு பால். இந்த அளவுக்கு நல்லா திக்கானோன்னே இப்போ நம்ம இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்கங்க கீழே. பக்கத்துலேயே நின்று நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்கங்க. நல்லா அந்த சுற்றி வர ஆடை தான் முக்கியம். நல்லா இழுத்து உள்ளே இழுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பவுடரை சேர்த்துக்கலாங்களா? நான் அதை ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நீ எந்த ஃப்ளேவர்னாலும் ஓகே. இந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது ஆனால் பவுட்ரு. இது ஓப்பன் பண்ணி ஃபுல்லாத்தையுமே கொட்டிடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு ஃபுல் பவுடருமே கொட்டிக்கிறணும். நல்லா ஃபுல்லாக கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்ருங்க. எதுவுமே தேவையில்லை, மிக்ஸி அது இதுன்னு எதுவுமே போட்டு கலக்க தேவையில்லை. பீட்ரு வச்சு தான் நல்லா இது பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லைங்க. பால் 1/2 லிட்டர் பால், நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ பவுட்ரு இருந்தாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுங்கிறக்காண்டி பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படியே பாதாம் எதுவுமே போடாமையே நீங்கள் வந்து செய்யலாம். கொஞ்சோண்டு போல் பிஸ்தா, கொஞ்சோண்டு போல் பாதாம் அதை கட் பண்ணி ஐஸ்கிரீமோடய சேர்த்துட்றேன். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். இதில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லு வரணுங்கன்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கரலாம். அப்படி இல்லையா, எதுவுமே போடாமே நீங்கள் செய்யலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டுங்க கொஞ்சம் நேரம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த உள்ளே சுற்றி இருக்கிற ஆடையை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே திக்காக ஆகணும். எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருந்த பாலுக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா திக்காகிருச்சு ஓரளவுக்கு. இதை ஆறிட்டு நல்லா ஃபுல்லாக ஆறிடணும். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா மேலே ஆடை தங்கியிருக்குல்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அதனால் கிண்டி விட்டு கலக்கி விட்டுட்டாலே சரியாயிடும். பாருங்கள், லைட்டில் காமிக்கிறேன் எந்தளவுக்கு அப்படியே எல்லோ கலரில் இருக்குன்னு. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இது நல்லா அந்த ஆடையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், அந்த மேலே தெரியுதுங்களா, நல்லா திக்காக இருந்துச்சு பால். நல்லா சூடே இல்லை, நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அலுமினிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. உங்களுக்கு அலுமினிய பாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த நான் பால் காய்ச்சி இருக்கிறமில்ல, இந்த பாத்திரம் வந்து அலுமினிய பாத்திரம் தான். இது வந்து ஐஸ்கிரீம் வந்துட்டு ஊற்றி வைக்கிறது வந்து அலுமினிய பாத்திரத்தில் தான் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அப்படியே பால் பாத்திரத்தோடய உள்ளே வச்சுட்டேங்க. எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்துச்சு. அதனால் நான் உள்ளே வச்சுட்டேன். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வேறு எதாவது சில்வர் பாத்திரத்தில் பால் காய்ச்சிருக்கீங்க அப்படின்னா அலுமினிய பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து மீடியமில் தான் வச்சுருந்தேன். 3 பாயிண்ட் இருக்குல்ல, அதில் தான் வச்சுருந்தேன். கண்டிப்பாக நான் ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் இருக்கட்டும். உள்ள ஃப்ரீசரில் வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கட்டி ஆயிடுச்சு. நல்லா திக்காக கல் மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு. பாருங்கள், நல்ல பாத்திரம்லாம் நல்ல ஜில்லாக இருந்துச்சு. அலுமினியம் பாத்திரம்னா தான் இவ்வளோ சீக்கிரத்துலேயே நல்லா கட்டி ஆகும். நீங்கள் பிளாஸ்டிக்கு வேறு சில்வர் பாத்திரம் வச்சிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகாது. அதனால் கண்டிப்பாக அலுமினிய பாத்திரத்தில் மாற்றிட்டு வைங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி பால் பாத்திரமே அலுமினிய பாத்திரம்னா தூக்கி உள்ளே வச்சுருங்க பத்திரிச்சா. பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நல்லா ஃபுல்லாக கூலிங்லாம் போய் நல்லா மெல்ட் ஆகி நல்லா பால் மாதிரி ஆகிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடணும் நல்லா. இதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வேலையே இருக்குங்க. நல்லா ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா ஃபுல்லாக எந்த அளவுக்கு உங்களால் கை வச்சு நல்லா கிண்டிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து கலக்கி விட்ருங்க. முட்டைலாம் நல்லா கலக்குவோம்ல, முட்டை இந்த கேக்குக்கெலாம் கலக்குவோம்ல, அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு நல்லா கலக்குங்க கைவிடாமல். அப்படின்னா தான் அது வந்துட்டு நல்லா சாஃப்டாகும் ஐஸ்கிரீம் வந்துட்டு. இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனா அரைக்கலாம். ஆனால் நான் வந்து நட்ஸ்லாம் உள்ளே சேர்த்துருக்கனால அது ரொம்ப ஃபுல்லாமே அரைஞ்சிரும்ல, அதனால தான் நான் நட்ஸ்லாம் போட்டுறதுனால அரைக்கலை. இப்போதைக்கு உங்கள்கிட்ட பீட்ரு இருக்குது அப்படின்னா இதே வந்து பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுட்டு அப்படியே தூக்கி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் அதுக்கப்புறமேட்டு வைக்கணும். பாருங்கள், நான் நல்லா கை வச்சு அடித்தேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அடிச்சுட்டு அதே மாதிரி தான் மூடி போட்டு மூடி உள்ளே ஃப்ரீசரில் தூக்கி உள்ளே வச்சுருங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கணும். பாருங்கள், நல்லா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சுகர் எதுவுமே தேவையே இல்லை. இதில் இருக்கிற சுகரே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் இருக்கிற இனிப்பே ஐஸ்கிரீமுக்கு இந்த அளவுக்கு தான் இனிப்பு இருக்கணும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு. அதனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டே எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சமாக மேலே வந்துட்டு அழகாக இருக்குனுங்கிறக்காண்டி பாதாமை லைட்டாக கட் பண்ணி மேலே வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் மை சேனல், குக்கிங் ட்ரீம் சேனல். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.